அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்ற நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும், அவர்கள் நீதி நெறி எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, யார் என்னுடைய தாய், என் சகோதர சகோதரிகள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுப்புகின்ற கேள்வி இது. பரிசேயர்களை பார்த்து, அன்று பரிசேயர்களை பார்த்து இந்த கேள்விகளை எழுப்பினான். ஆனால் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து, நீர் என் மகனா, நீர் என் மகளா, நீர் என் தாயா, நீர் என் தகப்பனா, நீர் என் சகோதரனா, நீர் என் சகோதரியா என்ற கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால், இறைவனுடைய வார்த்தை ஏற்று அதன்படி நடப்பவர்களே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறார். நாம் இறைவனுடைய வார்த்தைகளை ஏற்று கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். மேலுமாய் செவ்வாய்க்கிழமை என்றாலே புனித அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளிலே அந்தோனியாருடைய திருக்கரங்களை பிடித்து, ஏனென்றால் அந்த கரத்திலே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தை வடிவிலே தவழ்ந்திருக்கிறார். காரணம் என்றால், இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக ஏற்றுக்கொண்டார். எந்த அளவிற்கு பரிசேயர்கள் முன்னிலையில் தன்னுடைய தாயை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தாரோ, அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய அந்தோனியாருடைய கரத்திலே குழந்தை வடிவிலே இறங்கி வந்து கோடி அற்புதங்களை நிறைவேற்றக்கூடிய மாபெரும் புனிதராக திருச்சபைக்கு நமக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த மாபெரும் புனிதருடைய பாத சுவடுகளை நாம் பின்பற்றுவோம். இந்த மனதில் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம். அப்பொழுது இறைவன் நமக்கு நிறைவாக ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்துவார். மேலுமாய் இன்றைய திருப்பலியானது ரிச்சினா பெயரால் இந்த திருச்சபையில் கொரோனாவால் மரித்த ஒவ்வொரு குருக்களுடைய கண்ணீர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெற பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரையும் திரு அவைக்கு மறை வல்லுநராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உம் கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளராக பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, திருவசனங்கள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாடுகின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிலியாதிலும் மேயட்டும்.
எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியதகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தால் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாயிருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோப்புக்கு வாக்கு பிழறாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோப்பினரை முன்னிய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைந்துவிட்டீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம் சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். என் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னிய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலங்களை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகின்றார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்து எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே என்றார். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே இந்த நற்செய்தி வாசகத்தை வாசிக்க கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழுகின்ற எண்ணங்கள் பலவிதமான கேள்விகளை எழுப்பக்கூடுகின்றது. காரணம் என்னவென்றால், இயேசுவின் தாயும் அவருடைய சகோதர சகோதரிகளும் அவரை தேடி வந்திருப்பதை அவரிடம் கூறுகின்ற பொழுது, யார் என் தாய், என் சகோதர சகோதரிகள் என்ற கேள்வி எழுப்புகிறார். பல நேரங்களிலே நம்முடைய பிரிவினை சகோதர சகோதரிகள் இந்த ஒரு வார்த்தைகளை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு அன்னை மரியாளை எந்த அளவிற்கு அவர்கள் தரம் தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் தாயை இங்கே உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறார் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள்.
நாமும் பல நேரங்களிலே மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் என்னுடைய தாய் சகோதர சகோதரிகள் என்றும் இறைவனுடைய என்னுடைய தந்தையினுடைய விண்ணகத்தில் உள்ள தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தி வாசகத்தை பலவிதமான கோணங்களில் நாம் உற்று நோக்கினாலும் ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தாலும் ஒரே ஒரு பதிலை தான் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கூறுகின்றார். விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள்தான் இயேசுவின் தாயும் சகோதர சகோதரிகளாக இருக்க முடியும் என்று. ஆக தன் சீடர் பக்கம் கையை நீட்டி இவர்களே என்னுடைய தாயும் என் சகோதர சகோதரிகளும் என்று சொல்லுகின்ற பொழுது அன்னை மரியாள் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றவில்லையா என்ற கேள்விகள் எழுப்பலாம். பின்னர் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேரடியாக அன்னை மரியாளை அங்கே உயர்த்தி வைத்து அழகு பார்க்கவில்லை என்பதையும் கேட்கலாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில். காரணம் என்னவென்றால் அன்னை மரியாள் பிறப்பதற்கு முன்னதாகவே தந்தை கடவுள் இந்த தாயானவளை ஆதாம் ஏவாள் அவர்களை ஏமாற்றிய சாத்தானுக்கும் அன்னை மரியாளை பற்றி அன்றே ஆதியிலே தெளிவாக கூறிவிட்டார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று. எனவே அவள் உன்னுடைய தலையை நசுக்குவாள், தீமையின் தலையை நசுக்குவாள் என்று அன்றே தந்தை கடவுள் வெளிப்படுத்தி விட்டார். தாயினுடைய திருவுளத்தை பற்றியும் அவள் இந்த மண்ணுலகில் செய்யக்கூடிய கடமைகளை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். எந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர், இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து பாவத்தை தவிர அனைத்தையும் ஏற்று இன்பங்களையும் துன்பங்களையும் சுமந்து உங்களோடும் என்னோடும் வாழ்ந்து மரணத்தை ஏற்று உயிர் தெழுந்தாரோ அதே போல் அன்னை மரியாள் செல்வ பாவம் இல்லாமல் இந்த மண்ணுலகிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து கொடுப்பதற்காக அவளும் ஒரு மனுஷியாக பிறந்திருக்கின்றாள். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல இந்த மண்ணுலகிலே தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் எப்படி பிறந்தாரோ அதே போல அன்னை மரியாளும் இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தந்தையால் அழைக்கப்பட்டவளும் அவருடைய மகளுமாக இவர் பிறந்து இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ உமது அடிமை என்று தன்னை அர்ப்பணித்து விட்டாள் அன்று கபிரியேல் தூதர் கரத்திலே. அந்த அன்னையை போலத்தான் நீங்களும் நானும் இறைவனுடைய கரத்திலே இந்த மண்ணுலகில் பிறப்பதற்கு முன்னதாகவே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். எந்த அளவிற்கு அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்து தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு ஈன்றெடுத்து கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய மகன் வழியாக அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் மீட்பை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அதே போல நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதயத்திலே சுமந்து நம்முடைய ஒவ்வொருடைய வார்த்தையினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிறருக்கு பெற்றெடுத்து கொடுக்க வேண்டும் என்று தந்தையினுடைய திருவுளமாக இருக்கிறது. எனவேதான் இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படையாக சொல்லுகிறார், என் தந்தையினுடைய திருவுளத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களே என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, மேலும் இந்த நற்செய்தி வாசகத்தில் இன்னொரு வார்த்தையை மத்தேயு நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் சற்று ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். வெளியே நின்று கொண்டிருந்தார்கள் என்று தன் தாயை சொல்லுகிறார். அதோ உன் தாயும் சகோதரர்கள் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இறைவனுடைய திட்டத்திற்காக இந்த மண்ணுலகிலே அன்னை மரியாள் பிறந்து இயேசுவை கருவிலே சுமந்து எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற பொழுதே இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தி கருவில் இருக்கின்ற குழந்தை கூட ஆண்டவரை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அன்னை மரியாள் இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாள். முதலாக திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தன்னுடைய பரிந்துரையின் பெயரினால் அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்து இயேசுவை முதல் புதுமை செய்வதற்கு அடித்தளம் நாட்டியிருக்கிறாள். தன் மகனோடு கல்வாரி மலைக்கு மௌனமாக அவரோடு நடந்து சென்று உயிரற்ற உடலை தன் மடியிலே சுமந்தாலும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் மகன் தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்றினார் என்று அன்றும் அன்னை மரியாள் வேதனையோடு புகழ்ச்சி பாடலை பாடினாள் தான். அந்த அன்னை மரியாள் எப்படி இறை திட்டத்திலிருந்து வெளியே நின்றிருக்கக்கூடும்?
மத்திய நற்செய்தியாளர் ஆழமாக உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறார். அதோ உன் தாயும் சகோதரர்கள் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவோடு பேசுபவர்கள் ஏன் வெளியே நின்று கொண்டிருக்க வேண்டும்? இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும். இயேசுவை பிறருக்கு எடுத்து வருவர்கள் இயேசுவோடு இணைந்திருந்தால் தான் அவர்கள் இயேசுவை கொடுக்க முடியும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே, நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் இணைந்திருந்தால் தான் மிகுந்த கனி தர முடியும் என்று சொன்னாரே. இங்கே அன்னை மரியாள் எப்படி வெளியே நின்று கொண்டிருக்கின்ற முடியும் என்பதற்காகத்தான் இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமான ஆணித்தரமாக சொல்லுகிறார். என் தாயானவள் இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற அவள் தன்னையே அர்ப்பணித்து விட்டாள் என்று. ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இந்த காலகட்டங்களிலே நீங்களும் நான் வெளியே நின்று கொண்டு இயேசுவை காண நாம் முயற்சி எடுக்கலாம். வெளியே நின்று கொண்டு இயேசுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசுவை விட்டு வெளியே நின்று பேசுவது பார்ப்பதும் எந்த பலனையும் தராது. எனவேதான் யார் என்னுடைய தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள்தான் என் தாயும் என் சகோதர சகோதரிகளும் ஆவார்கள் என்று சொல்லுகிறார். எனவே அன்பின் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுது உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி தன் சாயலாக படைக்கப்பட்ட அந்த தந்தை கடவுள் நம் அனைவரையும் இன்று வரை அவருடைய பணிக்காக அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை இந்த நிமிடம் வரை நாம் அவருடைய பணிக்காக நம்மை அர்ப்பணிக்கவில்லை என்றால், ஒருவேளை அவருடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால், ஒருவேளை அவரை நம்முடைய வார்த்தையினால் பிறருக்கு பெற்றெடுத்து தரவில்லை என்றால் நேரத்திலே மனம் வருந்துவோம். அன்னை மரியாள் கருவில் சுமந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து கொடுத்தார். ஆனால் நீங்கள் நானும் அதைவிட உயர்ந்தவர்களாக அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றோம். கண்டு விசுவசித்ததினால் நீர் என்னை பெருமை கொள்கிறார், காணாமல் விசுவசிப்பவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று தோமா வழியாக உங்களையும் என்னை உயர்த்தி வைத்து அழகு பார்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நாம் அவரை நம் இதயத்தில் சுமப்போம். வார்த்தைகளினால் செயல்களினால் இயேசுவை பெற்றெடுத்து கொடுப்போம். அப்பொழுது நீங்களும் நானும் இயேசுவின் தாயாகவும் இயேசுவின் சகோதரனாகவும் சகோதரியாகவும் வாழ முயற்சி எடுப்போம். இந்த திருப்பலி வழியாக அந்த வரத்திற்காக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்தும் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயிருமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்தும் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நவநாளிலே நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் இப்பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்து செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நவநாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன்.
அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர், அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற பதுவை புனித அந்தோணியார் மற்றும் இவ்வுலகில் மக்குந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தந்திருடும். எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்கிறாக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் ஏற்படுத்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் இவரே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டம் அளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத் தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நவநாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.